கச்சா எண்ணெயை பொறுத்தளவுக்கு விநியோக சங்கிலி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு இந்தியா நிறைய முக்கியமான நகர்வுகளை செய்தாங்க. இந்த நிலைமையில தான் ஓமன் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க, சிஇபிஏ. அதை தொடர்ந்து வெனிசுலாவினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, டெல்சி ரோட்ரிக்ஸ். இவங்க வெனிசுலாவினுடைய ஒரு ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. வெனிசுலாவினுடைய அதிபரை அமெரிக்கா கைது பண்ணதிலிருந்து இவங்க பிரதமரானதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய அந்த வெனிசுலா மீதான பொருளாதார தடை நீக்கப்பட்டுச்சு. இதனால் இந்தியா மீண்டும் வெனிசுலா கிட்ட ஆயில் வாங்க தொடங்கியிருக்காங்க. இந்த ஈரான் பிரச்சனைக்கு அப்புறம் மே 2026 போன மாதம் மட்டும் இந்தியாவினுடைய 3வது மிகப்பெரிய விநியோகஸ்தராக வெனிசுலா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய குரூட் ஆயிலை வெனிசுலா கிட்ட இந்தியா வாங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இந்தியாவுக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் டெல்சி வந்திருக்காங்க. அவங்களோட 7 வெனிசுலா அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக குரு ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களினுடைய ஒரு தீவிர பக்தை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஆன்மீக பயணம் 6 முறை வந்திருக்காங்க. இந்த பயணம் அதிகாரப்பூர்வமாக அதிபரானதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்துக்கு கூட நிறைய முக்கிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான ஆயில் வாங்குறதன் மூலயமா இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்குமான பயலேட்ரல் ட்ரேட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகத்திலே அதிக கச்சா எண்ணெய் வைத்திருக்கக்கூடிய நாடு வெனிசுலா தான், சவுதி அரேபியா கிடையாது. கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ இந்த 2 நாட்டினுடைய அதிபர்கள் சந்திக்கிறது, அதுவும் குறிப்பாக ஈரானுடைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது சந்திக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஈர்ப்பு பெற்றிருக்கு. இந்தியாவில் கூடிய சீக்கிரமே கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலி சீராகும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கிற நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்து இந்திய பிரதமரை பார்க்க இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.